வணக்கங்க. இன்னைக்கு சமூக வலைதளம் எல்லாத்துலயுமே பயங்கர ட்ரெண்டிங்கா ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டு வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம தளபதி ரசிகர்கள் நம்ம சீமான பார்த்தேன்னா வறுத்து எடுக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நாம் தமிழர் கட்சியோட ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல பேசுறப்ப சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, ரஜினி கமல் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா ஹீரோ கிடையாது, இவங்கெல்லாம் ஜீரோ. அதோட மட்டும் இல்லாம உண்மையான சூப்பர் ஸ்டார் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு யாரு அப்படின்னு பார்த்தா, அது சிலம்பரசன் உண்மையான சூப்பர் ஸ்டார். என் தம்பி விஜய் ஒருத்தன் இருந்தான். அவன் என்னன்னா சர்க்கார்ல வசனம் டயலாக் எல்லாமே பேசினியா, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பயங்கரமா பிரச்சனை எல்லாமே கொடுத்த உடனே பொட்டி பாப்பா அடங்கி போயிட்டியா, சத்தியத்தின் பொன் வலிச்சா அப்படி இப்படின்னு பார்த்தனா சம்படிக்கிற மாதிரி ஆயிட்டான். ஏன் அப்படி ஆனியான்னு தெரியல, தம்பியா போயிட்டான். வேற என்ன பண்றது, எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா சர்க்கார்ல பார்த்தனா டயலாக் நீ தான் பேசின, நீ எதுக்குப்பா அப்படி பேசணும்னு கேட்டா, ஆமா நான் பேசினேன்னு தைரியமா சொல்லிட்டு போக வேண்டியானே. எல்லா ஸ்கிரீன்ல பேசுறதோட சரி, ஆனா ரியல்ல எதையும் காணாமனு இப்ப அவர் பேசியிருக்காரு. ரஜினி ரசிகர்கள் கமல் ரசிகர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ இல்லையோ, விஜய் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தனா முழுக்க முழுக்க சீமான கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம படத்தை படமா பாரு, என் அண்ணன் பார்த்தேன்னா டயலாக் பேசினாப்ல, ஒரு விரல் புரட்சி உனக்கு என்ன எரியுது அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசியிருக்காங்க. சீமான் பேசுறப்ப அதோட மட்டும் சொல்லாம படத்துல ஒரு விரல் புரட்சி அது இதுன்னு, அதாவது கேட்கிற கேள்விக்கே வாயை திறந்து பதில சொல்ல காணா, இதுல ஒரு விரல் புரட்சி நடந்து என்னத்தை தான் பண்ண போறாங்க அப்படிங்கிறது மாதிரி தெரியல அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்ப நடிகர் விஜயினுடைய ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தேன்னா சீமானை பார்த்து சில கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல நீங்க எல்லாருமே பார்த்தேன்னா தளபதிக்கு சப்போர்ட் பண்ணீங்க, சர்க்கார் பிரச்சனை வந்தப்போ கூட நீங்க விஜய்க்காக குரல் கொடுத்தீங்க, பேசினீங்க. திடீர்னு ஏன் சிலம்பரசனுக்கு சொம்படிக்கிறீங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கறதோட மட்டும் இல்லாம பகிரங்கமா தளபதிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தளபதி ரசிகர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சியில இருந்து எந்த விதமான பதில் இதுக்கு வரல. அது சம்பந்தமான அதாவது சோசியல் மீடியாவில் ரெண்டு பேத்துக்குமே பார்த்தோன்னா ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கும் தளபதி பார்த்தோன்னா ரசிகர்களுக்கும். ஆனா தளபதியும் இது சம்பந்தமா எதுவும் வாயை திறந்து பேசல. சீமான் சொன்னதுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி இந்த சூழ்நிலையில சீமான் இப்படி பேசின விஷயம் சரியா தப்பா, சீமான் பேசினதுக்கு தளபதி ரசிகர்கள் பார்த்தோன்னா சீமான கெட்ட வார்த்தைகள்லையும் அதே மாதிரி ரொம்ப கழுவி ஊத்துறதுலையும் பேசுறது சரியா தப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பலை கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கங்க. நன்றிங்க, வணக்கங்க.